ஹாய் காய்ஸ், நான் உங்க ஹரி பேசுறேன். வெல்கம் டு குரு டெக். இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா இன்டென்டேஷன் பத்தி பார்க்க போறோம். இன்டென்டேஷன்னா என்ன, ரைட் இன்டென்டேஷன்னா என்ன, லெஃப்ட் இன்டென்டேஷன்னா என்ன, இன்டென்டேஷன் எப்படி ஒர்க் ஆகுது, ஏன் ஃபர்ஸ்ட் இன்டென்டேஷன் இருக்கு பைத்தான்ல, இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். இது ரொம்பவே ஈஸியா இருக்கும். பைத்தானோட ரொம்ப பேசிக்ஸ் தான் இது, ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது கைஸ். நான் சாப்டர்க்குள்ள போறேன். இதுதான் இன்னைக்கு கவர் பண்ண போற திங்ஸ். ரைட் இன்டென்டேஷன்னா என்ன, ரைட் இன்டென்டேஷன் எப்படிலாம் ஒர்க் ஆக போகுதுன்றதான் நான் சொல்ல போறேன். இந்த இன்டென்டேஷனோட பேசிக் திங்ஸ் சொல்றேன். நம்ம ஒரு கோடை எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணி எந்த இடத்துல முடிக்கிறோம் அப்படின்றத நம்ம எப்படிலாம் வந்துட்டு மற்ற கோடிங் லாங்குவேஜஸ்ல வந்து சொல்லுவோம்னா பிராக்கெட்ஸ் யூஸ் பண்ணுவோம், ஃப்ளவர் பிராக்கெட்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸ்டார்டிங் இஸ் தேர் அண்ட் எண்டிங் இஸ் தேர்ன்றது மாதிரி நம்ம இதுக்குள்ளார கோடை அடிப்போம். இங்க ஸ்டார்டிங் எண்டிங்ன்றத அந்த கோடிங் லாங்குவேஜஸ் புரிஞ்சுக்கும். ஆனா பைத்தான்ல கொஞ்சம் டிஃபரெண்ட் கைஸ். பைத்தான் என்ன பண்ணும்னா கேப் இருக்குல்ல, கொஞ்சம் கேப் விடுறோம்ல, அதை பேஸ் பண்ணி அது புரிஞ்சுக்கும். ஸோ அந்த கேப்ன்றது ஒரு டேப் ஸ்பேஸ். ஒரு டேப் ஸ்பேஸ்ன்றது நாம எல்லாரும் ஒன் டேப் இஸ் ஈக்குவல் டு 5 ஸ்பேசஸ் விடுவோம். ஒன் டேப் ஸ்பேஸ் இஸ் ஈக்குவல் டு 5 ஸ்பேஸ் பார்ல விடுற ஸ்பேஸ் விடுவோம், சரியா? ஆனா இங்க கொஞ்சம் டிஃபரெண்ட். ஒன் டேப்ன்றது பைத்தானை பொறுத்தளவு நாம பைச்சாம்ல என்ன செட் பண்றோமோ அந்த ஸ்பேஸ் வரும். பேசிக்கா பைச்சாம்ல 4 ஸ்பேசஸ் தான் செட் ஆயிருக்கும். நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இங்க பாருங்க, இங்க தெரியும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல 4 ஸ்பேசஸ். இந்த 4 ஸ்பேசஸ்ன்றது எதை மீன் பண்ணுதுன்னா, இங்க இருக்க ஒன் டேப் இருக்குல்ல, ஒன் டேப் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா 4 ஸ்பேசஸ் விழும். இதுதான் வந்து அங்க மென்ஷன் ஆயிருக்கு. ஸோ இப்படிதான் வந்து ஒர்க் ஆகுது. இப்படிதான் வந்து நம்ம பண்றோம். இந்த 4 ஸ்பேசஸ் பேஸ் பண்ணி தான் நமக்கு வந்து இன்டென்டேஷனே நடக்குது. ஸோ கோட் ஸ்டார்ட் எண்ட்ன்றது இது மூலியமா தான் தெரியப்படுறாங்க. இந்த இன்டென்டேஷன் பத்தி நம்ம இன்னும் விரிவா பார்ப்போம் இந்த சாப்டர்ல. ஓகே, நம்ம பேசிக்கா ஒரு கோட்ல இருந்து ஸ்டார்ட் பண்றோம். இந்த இஃப் வச்சு ஸ்டார்ட் பண்ணுவோம். இஃப்னா என்னன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, இஃப்ன்றது ஒரு செக்யூரிட்டி கார்டுன்னு நான் சொல்றேன். என்ன சொல்றீங்க, செக்யூரிட்டி கார்டா? எஸ். நீங்க எல்லாமே வீட்டுக்கு காம்பவுண்ட் சர்வர்னு இருக்கும், அதுக்கு வெளியே ஒரு செக்யூரிட்டி கார்டு நிப்பாரு. உங்களோட ஸ்கூல் காலேஜஸ்லாம் அதே மாதிரி தான் இங்கேயும் கிட்டத்தட்ட அந்த செக்யூரிட்டி கார்டான மாதிரி தான் இங்கேயும். இங்க என்ன பண்ண போறாங்கன்னா, இங்க இஃப் கண்டிஷன் ஜஸ்ட் சிம்பிள். இந்த இடத்துல ஏதாவது ஒரு கண்டிஷன் ஓகே டன் ட்ரூ அப்படின்ற மாதிரி திங்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா மட்டும்தான் இது வந்து ஒரு பிளாக்னு அர்த்தம். இந்த பிளாக் குள்ள அலோவ் பண்ணுவாரு. ஒரு அபார்ட்மெண்ட் குள்ள இருந்தா ஒரு பிளாக்னு சொல்றோம், அந்த மாதிரியான பிளாக் தான் இங்கேயும். இது வந்து ஒரு பிளாக்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த இடத்துல பாருங்க, கோலன் வச்சிருப்பாங்க. இந்த கோலனுக்குள்ளார இருக்குல்ல, இதுதான் வந்து கோடு. ஓகேவா? இதுதான் கோடு. இதுக்கு முன்னாடி ஏன் சார் இங்க எனக்குள்ளார முன்னாடி ஏன் சார் ஸ்பேஸ் விட்டுருக்காங்கன்ற நிறைய டவுட்ஸ் வரும். இந்த ஸ்பேசஸ் தான் கைஸ் இன்டென்டேஷன் சொல்றது. இங்க முன்னாடி விட்டுருக்காங்கல்ல, இந்த ஸ்பேஸ் பேர் தான் இன்டென்டேஷன். இன்டென்டேஷன் எப்படி ஒர்க் ஆகுது? ஜஸ்ட் சிம்பிள். நம்ம காம்பவுண்ட்ஸ் ஒரு மாதிரி வச்சுக்கோங்களேன். இந்த இடம், இந்த காலி ஸ்பேஸ் இருக்குல்ல, இதை நம்ம விடாம என்னைக்கு எங்க முடிக்கிறோமோ அதோட இந்த பிளாக் க்ளோஸ்னு பைத்தான் புரிஞ்சுக்கும், சரியா? இந்த காலி ஸ்பேஸுக்கு பேர் தான் இன்டென்டேஷன். ஸோ இதுல நம்ம ஒரு ஸ்பேஸ் தப்பா விட்டாலும், இங்க 4 ஸ்பேஸ் தான் கொடுத்துருக்காங்க, நான் தெரியாம இங்க 5 ஸ்பேஸ் விட்டுருக்கேன். இது 5 ஸ்பேஸ் எப்படி சொல்றீங்க கேட்டீங்கன்னா, இதை நான் உங்களுக்கு எண்ணி காமிக்கிறேன். 1 2 3 4 5, சரியா? ஸோ இந்த இடத்துல 5 ஸ்பேஸ் இருக்கு. ஆனா இந்த இதை பொறுத்தளவு, பைத்தானை பொறுத்தளவு 4 ஸ்பேசஸ் தான். அதாவது பைத்தான்றதோட பைச்சாம பொறுத்தளவு 4 ஸ்பேசஸ் தான் முன்னாடி விடணும்ன்றது இங்க நம்ம செட் பண்ணி வச்சிருக்க விஷயம். இதை நான் என்னால மாத்திக்க முடியுமா? எஸ், நீங்க மாத்திக்க முடியும். இன்டென்டேஷனோட ஸ்பேசஸை நீங்க உங்களுக்கு தகுந்த மாதிரி, இங்க பாருங்க, இங்க டேப் சைஸ்ன்னு இருக்கும். இந்த டேப் சைஸை நீங்க மாத்திக்கலாம். ஓகேவா? அந்த மாதிரி இன்டென்ட்டும் டேப் சைஸும் ஒரே இடத்துல இருக்கு. ஸோ இன்டென்டோட சைஸை நீங்க மாத்தணும்னு நினைச்சாலும் மாத்திக்கலாம். ஸோ இப்படிதான் கைஸ் ஒர்க் ஆகுது, சரியா? இப்படிதான் வந்து இன்டென்ட் ஒர்க் ஆகுது. ஸோ டேப் நீங்க விட்டீங்கன்னா அது வந்து இன்டென்ட் பண்ணிடணும் அர்த்தம். இன்டென்ட்னா இந்த இஃப் கண்டிஷனுக்கு கீழே, அதாவது நீங்க ஒரு காம்பவுண்ட் சோர் செக்யூரிட்டி பூத் இங்க இருக்கு, இங்கதான் என்ட்ரன்ஸ். ஸோ இந்த காம்பவுண்ட் சோருக்குள்ள நீங்க நுழையணும்னா, இந்த பிளாக்குள்ளார நுழையணும்னா நீங்க இந்த செக்யூரிட்டியை தாண்டி தான் உள்ள போகணும். இந்த செக்யூரிட்டியோட கண்ட்ரோல்ல எது வரைக்கும் இருக்குன்னா, இந்த இடம் வரைக்குமே, இந்த இடத்துல இருந்து இந்த இடம், இந்த கார்னர்ஸ், இந்த எட்ஜஸ்குள்ளார இருக்க இந்த பிளாக் இருக்குல்ல, இதுதான் இருக்கு, சரியா? சோ அதை தான் இங்க ஸ்பேசஸ் மூலியமா மென்ஷன் பண்றாங்க, சரிங்களா? இங்க இருக்க ஸ்பேசஸ் மூலியமா மென்ஷன் பண்றாங்க. சரி, இப்போ நான் இன்டென்டேஷன்ல டைப்ஸ் ஆஃப் இன்டென்டேஷன்ல மெயின் இன்டென்டேஷனே இந்த இன்டென்டேஷன் தான், ரைட் இன்டென்டேஷன். இங்க இருந்து நீங்க ஒரு டேப் விடுறீங்கன்னா அதுதான் ஒரு இன்டென்டேஷன், சரியா? இங்க ஒரு இன்டென்டேஷன்னா கரெக்டா ஒரு இன்டென்டேஷன் தான் விடணும். நீங்க ஸ்பேஸ் கம்மியா விட்டாலும் சரி, ஒரு ஸ்பேஸ் கூட விட்டாலும் சரி, தப்பு தான், சரியா? ஒர்க் ஆகாது, தப்பு தான் சொல்லும். இப்படிதான் வந்து இங்க எனக்குள்ள இருக்கு, சரியா? இப்படிதான் இந்த இடத்துல இருக்கு. சோ இந்த ஒரு பிளாக் குள்ளர இருக்க வேண்டிய விஷயம் தான் இந்த இன்டென்ட். சோ இங்கேயும் எல்ஸ்ல இருக்கே,
அப்ப இந்த இடத்துல ஸ்பேஸ் இருக்குமா? இல்ல. இந்த இடத்தோட பிளாக் முடிஞ்சிரும். நீங்க இதுக்கு வெளியே நீங்க பிரிண்ட்னு கொடுத்தீங்கன்னா ஜஸ்ட் சிம்பிள் இது இந்த இஃப் கண்டிஷன்ஸ்ல எங்கேயுமே சாராம வெளியே இருக்கு. எல்ஸ்னா என்ன? ஜஸ்ட் சிம்பிள் கைஸ், நான் முதல்ல சொன்னேன்ல, இந்த பிளாக்ல நீங்க என்டர் ஆகிறதுக்கு ஒரு சிம்பிள், இந்த பிளாக்குள்ள நீங்க என்டர் ஆகணும். இதுக்கு ஒரு செக்யூரிட்டி கார்டு இருக்காரு. உங்கள்கிட்ட அதுக்கான பாஸ் இல்ல அப்படின்னா ஜஸ்ட் சிம்பிள் இந்த பாஸ் இல்லாதவங்க வெளியே போயிருங்க அப்படின்னு சொல்லுவாங்க, வெளியே அனுப்பிச்சு விட்டுருவாங்க. இல்லாட்டினா வேற எங்கேயாவது ஒரு இடத்துல பாஸ் தருவாங்க, அங்க போய் நீங்க அந்த ஸ்டோர்ல வாங்கிட்டு வர மாதிரி இருக்கும். சோ இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இந்த இடத்துல இருக்கு. எல்ஸ்ன்றது கிட்டத்தட்ட அப்படிதான். பாஸ் இருந்தால் ட்ரூ, ஓகே, நம்மளை பொறுத்தளவு நல்லாவே தெரியும். ட்ரூன்னு சொன்னாவே பைத்தனை பொறுத்தளவு எஸ், கிட்டத்தட்ட பைத்தனுக்கு எஸ்ன்றது தெரியாது, ட்ரூ தான் தெரியும். எஸ்னா ட்ரூன்னு அர்த்தம். சோ இங்க அப்படிதான், இங்க அவர் உள்ள போறதுக்கு முன்னாடி ட்ரூவா இருந்தா மட்டும் தான் உள்ள விடுவாங்க. இல்லாட்டினா ஜஸ்ட் சிம்பிள் இங்க அந்த ஸ்டோருக்கு வெளியே அனுப்பிச்சிடுற மாதிரியே இங்கேயும் எல்ஸ் பிளாக்கு போயிடும். இங்க ட்ரூவா இருந்தா இங்க இதுக்குள்ள இருக்க இஃப் கண்டிஷனுக்குள்ள இருக்க திங்ஸ் எல்லாம் ரன் ஆகும். அப்படி இல்லைன்னா எல்ஸ் பிளாக் ரன் ஆகும். சோ இது மட்டும் தானா? இதுக்கு வெளியே இருக்கே இது என்ன பிரிண்ட்னு ஒண்ணு போட்டு இங்க நான் ஒண்ணு கொடுக்குறேன், இதுக்குள்ள நான் குருன்னு கொடுக்குறேன். இது இப்ப ரன் ஆகும். இது இந்த பிளாக்குக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஏன்னா இந்த இன்டென்ட் இதோட முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். இதுக்கு இந்த இடத்துல நான் ஸ்டார்டிங்லயே லைன் ஸ்டார்டிங்ல ஆரம்பிச்சிருக்கேன். அப்ப இந்த பிரிண்ட் வேற மாதிரி இருக்கு. சரியா? இப்ப நான் இதை ரன் பண்றேன், பாருங்க, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் விஷயம், இந்த பிளாக்குள்ள இருக்க விஷயம்லாம் நடந்திருக்கு. ட்ரூன்றது பிரிண்ட் ஆயிருக்கு. சோ ட்ரூன்றது இங்க இருக்க ட்ரூ, ஓகேவா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டன்ன்றது பிரிண்ட் ஆயிருக்கு. சோ இந்த பிளாக்குள்ள தான் இஃப் கண்டிஷனுக்குள்ள போயிருக்கு. சரியா? இந்த பிளாக் இதோட முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் எல்ஸ் பிளாக். இவர்கிட்ட பாஸ் இருந்துச்சு, ட்ரூன்னு இருந்திருக்கு, இந்த கண்டிஷன்ல ட்ரூன்னு இருந்துச்சு. இந்த இடத்துல ட்ரூ ஃபால்ஸ்ன்றதை பேஸ் பண்ணி தான் இந்த கண்டிஷனே ஒர்க் ஆகும், இஃப் கண்டிஷன். இதுக்குள்ள இப்போ உள்ள வந்து பிளாக் பிரிண்ட் ஆயிடுச்சு. அதே சமயம் இதுக்கெல்லாம் வெளியே இந்த எல்ஸ் பிளாக்குள்ள இப்ப போகாது. ஏன்னா இந்த ஒரு பிளாக் டன், இந்த பிளாக் பிரிண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா எல்ஸ் பிளாக் தேவையில்ல. உங்கள்ட்ட பாஸ் இருக்கு, அதனால நீங்க வீட்டுக்குள்ள போயிடுறீங்க. அதே பாஸ் இல்லைன்னா தான் நீங்க எல்ஸ் பிளாக் போயிட்டு ஃபால்ஸ்ன்றது பிரிண்ட் ஆகும். இங்க இருக்கிறது இப்போ குரு அப்படின்றது வெளியே இருக்கு. சோ இதை நான் ஸ்டார்டிங் லைன்லயே ஆரம்பிக்கிறேன். இப்படிதான் ஆரம்பிக்கணும். இப்போ இந்த மாதிரி பிரிண்டர்ஸ் பிரிண்ட் போடும்போது நீங்க இங்கனுக்குள்ள இன்டென்ட் விட்டீங்கன்னா இந்த எல்ஸ் பிளாக்குள்ள இந்த இன்டென்ட் வந்துடும். நான் சிம்பிளா சொல்லணும்னா இப்ப பாருங்க, ஃபால்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு நான் இதை இப்ப ரன் பண்றேன். இங்க பாருங்க, ஃபால்ஸ்ன்றதும் குருன்றதும் வந்திருக்கு. இந்த ஃபால்ஸும் குருவும் எங்க இருந்து வந்துச்சு? இங்க இருக்க ஃபால்ஸ் தான் இது. நான் நடுவில் இந்த இடத்துல கேப் விட்டுருக்கேனே, அது பிரச்சனை இல்லையா? அது பிரச்சனையே கிடையாது. நீங்க இன்டென்ட் பண்ணிட்டீங்கன்னாவே இந்த எல்ஸ் பிளாக்குள்ள இதை ஆட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். சரியா? சரி, இந்த எல்ஸ் பிளாக்குள்ள இப்ப ஆட் பண்ண வேண்டாம், நான் இதை வந்து வெளியே அனுப்பணும்னு நினைச்சீங்கன்னா இதை டிட்டன் பண்ணிடணும். சோ டிட்டன்னா என்ன? சோ இந்த இடத்துல நீங்க ஸ்பேஸ் விடாம இருந்தீங்கன்னா, இந்த மாதிரி விட்டுருந்தீங்கன்னா, இந்த மாதிரி ஸ்பேஸ் விட்டுருந்ததை நீங்க பேக் ஸ்பேஸ் பண்ணி அந்த ஸ்பேஸை இல்லாம ஆக்கிட்டீங்கன்னா அதுதான் டிடெண்ட். இன்டென்ட், டிடெண்ட், இந்த மாதிரி ரெண்டு விஷயம் இருக்கு. சோ இதுதான் இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா இப்ப நான் ரன் பண்றேன் பாருங்க, ஃபால்ஸ் மட்டும் தான் வரும். லைக் இந்த ஃபால்ஸ் மட்டும் தான் இந்த பிளாக்குள்ள இருக்கு. இதுக்கு வெளியே தான் இந்த குரு இருக்கு, ஓகேவா? இதுக்கு உள்ள இல்ல. இதை எப்படி நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறது? ஜஸ்ட் சிம்பிள், இந்த எல்ஸ் பிளாக்குள்ள இருக்க மாதிரியே நான் இந்த இடத்துல ட்ரூவா மாத்துறேன். சரியா? ட்ரூவா மாத்திட்டு இந்த பிளாக்கை விட்டு இது வெளியே வந்துருச்சான்னு பாக்குறதுக்கு நான் என்ன பண்றேன், ஜஸ்ட் சிம்பிள் இந்த இடத்துல இதை டேப் பண்ணிடுறேன். சரியா? இப்போ இது வந்து பிளாக் உள்ளார வந்துருச்சு. இங்க பாருங்க, நான் ரன் பண்றேன். இப்போ ட்ரூ டன்ன்றது எங்க இருந்து வருதுன்னா இங்க இருந்து வருது கைஸ். இந்த ட்ரூன்றது இங்க இருந்து வருது, டன்ன்றது இங்க இருந்து வருது, ஓகேவா? இப்போ பாருங்க, இந்த ரெண்டு விஷயம் மட்டும் தான் இருக்கு, இந்த குரு இல்ல. சரியா? இப்போ இந்த பிளாக்கை விட்டு வெளியே வந்துருச்சு அப்படின்றத பாக்குறதுக்கு நான் டிட்டன் பண்ண, இதை நான் இப்போ டிட்டன் பண்றேன். இப்போ இது பிளாக்கை விட்டு வெளியே வந்துருச்சு. சரியா? இப்போ நான் ரன் பண்றேன் பாருங்க, குருன்றதும் வருது. சோ இதுதான் இன்டென்டேஷன், டிடென்டேஷன். இவ்வளவுதான் கைஸ். இது எல்லா கண்டிஷன்லயுமே எல்லா இடத்துலயுமே இந்த இன்டென்ட் டிடென்ட் வரும். இது ஒரு பேசிக்கான கான்செப்ட். இந்த கான்செப்டை நீங்க இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸோடய நான் இங்க சொல்லியிருப்பேன். இன்டென்ட், டிடென்ட் அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றதுக்கான பேசிக் கான்செப்ட்ஸ் வந்து சொல்லியிருப்பேன். இங்க பேசிக்கா நீங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கும். இன்டென்ட் பத்தி டிடென்ட் பத்தி கேட்டாங்கன்னா நீங்க இந்த ஸ்டேட்மெண்ட்டை பர்டிகுலரா இந்த பிளாக் பத்தி சொல்லுங்க, பிளாக் ஆஃப் கோட் வந்து ஒர்க் ஆகுன்றத சொல்லுங்க. அடுத்தது இந்த எக்ஸாம்பிள் சொல்லுங்க. இங்க வந்து நீங்க 4 ஸ்பேசஸ் தான் விடணும். அதுக்கு மேல நீங்க விட்டீங்கன்னா இது வந்து எரர் அடிக்கும். அந்த எரர் எப்படி அடிக்கும்ன்றதையும் நான் சொல்லிட்டு போறேன். 1 2 3 4 கரெக்டா இருக்கு. நான் வேணுக்கு ஒரு ஸ்பேஸை ஆட் பண்றேன் கூட. சரியா? இப்போ வந்து இன்டென்டேஷன் ப்ராப்ளம் வரும். சரியா? இங்க பாருங்க, இன்டென்டேஷன் எரர் அடிக்கும். நான் ரன் பண்றேன். இப்போ ஆல்ரெடி எரர் இங்க காமிச்சிட்டு, இங்க பாருங்க இன்டென்டேஷன் எரர்னு ஒன்று காமிக்குது. இங்க பாருங்க, அன்இன்டென்ட் டஸ் நாட் மேட்ச் அவுட்டர் இன்டென்டேஷன் லெவல். ஸோ இங்க 4 ஸ்பேசஸ் இருக்க வேண்டிய இடத்துல இங்க பாருங்க, இங்க எத்தனை ஸ்பேஸ் இருக்கு? 1 2 3 4 5 ஸ்பேஸ் இருக்கு. அதனால இந்த இன்டென்டேஷன் எரர் வருது. உங்க எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி இப்போ
இது மட்டும் தான் எரரா? இப்படி இருந்தா என்ன விஷயம்? இந்த இடத்துல இன்டெண்டே பண்ணாம இந்த இஃப் பிளாக் குள்ளர ஆரம்பிக்கும் போது இந்த இடத்துல ஆரம்பிச்சா என்ன நடக்கும்? இதுவும் இந்த பிளாக் கன்ஃபியூஸ் பண்ணும். இந்த இடத்துல பிளாக் வர வேண்டிய இடத்துல நீங்க இதை அடைச்ச மாதிரி இருக்கீங்க, இந்த இடத்துல எதுவுமே போடல அப்படின்றத புரிஞ்சுட்டு திருப்பியும் இன்டென்டேஷன் எரர் அடி. சரியா? இப்போ என்ன மாதிரி எரர் அடிச்சிருக்கு பாருங்க. இஃப் ஸ்டேட்மெண்ட்ன்றத அதை மென்ஷன் பண்ணியே சொல்லியிருக்கோம். சரியா? இன்டென்ட் ஆஃப்டர் இஃப் ஸ்டேட்மெண்ட் அப்படின்றத மென்ஷன் பண்ணியே சொல்லியிருக்கோம். இந்த மாதிரி தான் எரர்ஸ் அது எக்ஸாக்டாவே த்ரோ பண்ணும். நான் எல்ஸ்ல இந்த இடத்துல ஒரு ஸ்பேஸ் விட்டுடுறேன். இதுக்கு அப்புறம் இன்னொரு தடவை இங்க டேப் விடுறேன். இங்க விட்டு இந்த பிளாக்கை காமிக்கிறேன். இது எல்ஸ் பிளாக்ல நான் இந்த மாதிரி விட்டுருக்கேன். எஸ், இப்போ நான் ரன் பண்றேன் பாருங்க, இங்கேயும் உங்களுக்கு எரர் அடிக்கும். சரியா? இதுதான் இன்டென்டேஷன். இன்டென்டேஷன் இப்படிதான் பண்ணணும். இன்டென்டேஷன்ல இங்க என்ன ஸ்பேஸ், இங்க என்ன ஸ்பேஸ், நிறைய பேர் வந்து 4 ஸ்பேஸ்னு வந்து கால்குலேட் பண்ணி சொல்லுவாங்க. அதெல்லாம் கிடையாது. இங்க என்ன ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்களோ, இங்க வந்து 4 ஸ்பேஸ் கொடுத்திருந்தாங்க, 4 ஸ்பேஸ். அதே நீங்க இது மேல வச்சு இப்படி கிளிக் பண்ணி கான்ஃபிகர் இன்டென்ட் பைத்தான் அப்படின்னு பைத்தான் கொடுத்தீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா தெரியும். இங்க இன்டென்டேஷனோட ஸ்பேஸ் இங்க மென்ஷன் பண்ணிருப்பாங்க, டேபோட சைஸ் இங்க மென்ஷன் பண்ணிருப்பாங்க. சரியா? இந்த மாதிரி இருக்கனால நீங்க கொடுக்கலாம். இந்த ஸ்பேசஸ் தான் கால்குலேட். இதுதான் கைஸ் பேசிக் இன்டென்டேஷன். இன்டென்டேஷன் நிறைய பேத்துக்கு கன்ஃபியூஷன் இருக்கும். நான் இங்க 2-3 ப்ராப்ளம்ஸ் நான் கொடுத்திருக்கேன் உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸ்க்கு. சரியா? அதையும் பத்திட்டு நான் இன்னொரு தடவை சொல்லிட்டு போறேன். பைத்தான் இன்டென்டேஷனுக்கு ரூல்ஸ் இருக்கு guys. We cannot split indentation into multiple lines using backslash. நீங்க பாருங்க, இன்டென்டேஷனை நீங்க வந்து மல்டிபிள் லைன்ஸ்க்கு ஸ்ப்ளிட் பண்ண முடியாது. மல்டிபிள் லைன்ஸ்க்கு நீங்க ஸ்ப்ளிட் பண்ணிலாம் எழுத முடியாது. தி ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் த பைத்தான் கோட் cannot have indentation. முதல் லைன், கோடோட முதல் லைன் இருக்குல்ல, இப்போ சிம்பிளா சொல்லணும்னா இங்க நான் ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் போடுறேன். இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல நான் குரு டெக்னு போடுறேன். ஸோ இந்த குரு டெக்ல நான் போட்டுட்டு இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் முன்னாடி நான் ஒரு இன்டென்டேஷன் இப்படி கொடுக்க முடியாது. ஏன்னா இதுதான் இந்த பேஜோட ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் கோடு. இந்த இடத்துல நான் இந்த மாதிரி கொடுக்க கூடாது. இது ரொம்பவே தப்பு. ஸோ இது ரூல்ஸ் படி பாத்தீங்கன்னா இங்க நீங்க அந்த மாதிரி இன்டென்டேஷன் பண்ண முடியாதுன்றத சொல்லியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் பைத்தான் கோட் cannot have indentation. ஸோ இதுதான் மெயினான விஷயமே. நீங்க இன்டென்ட் பண்ணி ரன் பண்ணீங்கன்னா எரர் அடிக்கும். இன்டென்ட் பண்ணி ரன் பண்ணீங்கன்னா அன்எக்ஸ்பெக்டட் இன்டென்ட் எரர். சரியா? இதுவும் இன்டென்டேஷன் எரர் தான். ஆனா பாருங்க டிஃபரெண்டா அடிக்குது. அன்எக்ஸ்பெக்டட் இன்டென்ட் அப்படின்னு மாதிரி எரர் அடிக்கும். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, இதுலயே யூ ஷுட் அவாய்ட் மிஸ்ஸிங் டேப்ஸ் அண்ட் ஒயிட் ஸ்பேசஸ் டு கிரியேட் இன்டென்டேஷன். அதான் உங்களுக்கு நான் முதவே சொன்ன மாதிரி தான். எந்த அளவுக்கு டேப் கொடுக்கணும் அந்த தான் கொடுக்கணும். ஒயிட் ஸ்பேசஸ் நீங்க தவிர்த்திடணும். இந்த மாதிரி நிறைய இருக்கும். இதெல்லாம் வந்து டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மிக்சிங்ஸ். நான் முதவே காமிச்ச மாதிரி முன்னாடி பின்னாடி அந்த மாதிரி ஸ்பேசஸ் நீங்க விடுறத பத்தி சொல்லியிருப்பாங்க. ஸோ அடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னா அதுலயே இன்னும் 2 ரூல்ஸ் இருக்கு. இட் இஸ் ப்ரிஃபர்டு டு யூஸ் ஒயிட் ஸ்பேசஸ் ஃபார் இன்டென்டேஷன் தென் த டேப் கேரக்டர். சரியா? நிறைய பேர் வந்துட்டு இன்டென்டேஷனுக்கு பதிலாக ஒயிட் ஸ்பேஸ் யூஸ் பண்ணலாமான்னு கேட்பாங்க. எந்த இடத்துலனா இந்த இடத்துல வந்துட்டு நான் டேப் கொடுக்காம ஒவ்வொரு ஸ்பேஸா கொடுக்கலாமா, ஒவ்வொரு ஸ்பேஸா 1 2 கொடுக்கலாமா? எஸ், கொடுக்க முடியும். அந்த 4 ஸ்பேஸ் அது அட்டைன் பண்ணிடுச்சுன்னா அது வந்து இன்டெண்டா எடுத்துக்கும். 2 3 4. இப்ப பாருங்க எரர் போயிடுச்சு. இப்ப நான் ரன் பண்றேன் பாருங்க, ஒர்க் ஆகும் கோடு. அதை பொறுத்தளவு அந்த இடத்துல வந்து இன்டென்ட் ஆயிருக்கணும். அதுதான் மேட்ரு. இங்க எத்தனை ஸ்பேஸ் இருக்கு அதுதான் கால்குலேஷன். அதை பொறுத்தளவு நீங்க ஒயிட் ஸ்பேஸ் விடலாம், இல்ல ஒரே இங்க இருந்து நான் ஒரே ஏதாவது டேப் அடிச்சுட்டும் போகலாம், இல்ல 1 2 3 4ன்னு கால்குலேட் பண்ணி கொடுக்கலாம். அது நம்ம இஷ்டம் தான். சரியா? அண்ட் தென் தி best practices is used to 4 white space for first indentation and then keep adding additional 4 spaces to increase the indentation. நீங்க வந்து இன்டென்டேஷன்ல மெயினா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இன்டென்ட்ல இந்த மாதிரி ஒயிட் ஸ்பேசஸ் வந்துட்டு கேப் விடுவாங்க. அதுக்கப்புறம் 8 ஸ்பேசஸ் கூட கொடுப்பாங்க சில இடங்கள்ல இந்த இடத்துல மாதிரி. இப்போ இந்த இடத்துல இன்டென்டேஷன்ல 8 ஸ்பேசஸ் கொடுத்துருக்கேன். இதுக்கு அப்புறம் ஸ்டேட்மெண்ட்ஸ் எதுவும் இல்லைனா, அதாவது நீங்க இன்டென்ட் 8 ஸ்பேசஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் எதுவும் நீங்க ஸ்டேட்மெண்ட் இல்லைனால், அதாவது இந்த மாதிரி 8 ஸ்பேசஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் உங்கள்ட்ட எதுவும் ஸ்டேட்மெண்ட்ஸ் இல்லைனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது guys. அதாவது இந்த பிளாக்குள்ளார இல்லைனால். இதே இந்த பிளாக்குள்ளார வருதுன்னா இங்க பாருங்க எரர் அடிக்கும். அதாவது இந்த எல்ஸ் பிளாக்குள்ளார இங்க பாருங்க இதோட எல்ஸ் பிளாக் முடிஞ்சு போச்சு. இதுல நீங்க இந்த 8 இன்டென்டேஷன் கொடுத்திருந்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதுவே இதுக்கு அப்புறமும் ஒரு ஸ்டேட்மெண்ட் வருது, அப்போ இந்த மாதிரி இன்டென்டேஷன் எக்ஸ்ட்ராவா கொடுத்திருந்தீங்கன்னா அது தப்பு. இந்த மாதிரி சரி பண்ண சொல்லும். இந்த பிளாக்குக்கு வெளியே கொடுத்திருந்தீங்கன்னா ஒரு பிரச்சனையும் கிடையாது. வெளியேனா இங்க கொடுத்தாலும் சரி, இந்த ஸ்பேஸ் விட்டாலும் சரி, அதை பொறுத்தவரை இந்த ஸ்பேஸ்லாம் கால்குலேஷன் கிடையாது. இது மெயினா இந்த இடத்துல இன்டென்ட் ஆயிருக்கான்னு தான் பார்க்கும். ஸ்பேஸ் இருக்கான்னு, முன்னாடி ஸ்பேஸ் இருக்கான்னு தான் பார்க்கும். இந்த இடத்துல இந்த மாதிரி லைன் ஸ்பேஸ் இருக்கிறதெல்லாம் பிரச்சனை கிடையாது. ஸோ இதுதான்
இங்க தெளிவா சொல்லியிருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இன்டென்டேஷன்ல இந்த மாதிரி 4 ஸ்பேஸ் 8 ஸ்பேசஸ்னு உங்களுக்கு தகுந்த மாதிரி மாத்திக்கலாம். ஸோ அடிஷனலா நீங்க ஆட் பண்ணாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சரி, இதுல ஸ்பிளிட் இன்டென்டேஷன் ஒன்று இருக்கு. இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நான் காமிக்கிறேன். இது ஸ்பிளிட் இன்டென்டேஷன் சொல்றாங்க. இதே ஒரே ஒரு ஸ்ட்ரிங்கை ஸ்பிளிட் பண்றதுன்னு சொல்றாங்க. இது எப்படி ஒர்க் ஆகும்னா, ஸோ இங்க பாத்தீங்கன்னா தெரியும், இது ஒரு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரிங் வேரியபிள். இது வந்து ஒரு ஸ்ட்ரிங் வேரியபிள். இந்த ஸ்ட்ரிங் வேரியபிள்ல நான் இப்ப ரன் பண்றேன். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இந்த ஒரு ஸ்ட்ரிங் முழுசா இருக்கத இவங்க பேக் ஸ்லாஷ் வச்சு பிரிச்சிருக்காங்க. இங்க பேக் ஸ்லாஷ்னா என்ன, ஃபார்வர்ட் ஸ்லாஷ்னா என்னன்னு கன்ஃபியூஷன் இருக்கும். இது வந்து இங்க பாருங்க, இந்த ஃபர்ஸ்ட்ல இருக்குல்ல, இது வந்து பேக் ஸ்லாஷ், சரியா? அதே கீழே இருக்குல்ல, இது ஃபார்வர்ட் ஸ்லாஷ்னு சொல்லுவாங்க, சரியா? இது பேக் ஸ்லாஷ், இது ஃபார்வர்ட் ஸ்லாஷ். இந்த பேக் ஸ்லாஷ் போட்டா மட்டும்தான் இந்த மாதிரி ஒரே ஒரு ஸ்ட்ரிங்கையே உங்களுக்கு ஏத்த மாதிரி வளைச்சுக்க முடியும். உங்களுக்கு ஏத்த மாதிரி இந்த மாதிரி மாத்தி மாத்தி போட்டுக்க முடியும், சரியா? அந்த மாதிரி நீங்க இந்த மாதிரி பேக் ஸ்லாஷ் கொடுத்து எத்தனை ஸ்ட்ரிங்ஸ் வேணாலும் நீங்க ஆட் பண்ணிக்கிட்டே போலாமா? அடுத்தடுத்து நீங்க எவ்வளவு வேணாலும் ஸ்ட்ரிங்ஸ் இங்க ஆட் பண்ணிட்டு போலாமா? எஸ், முடியும். சோ இங்க பாருங்க, நான் ரன் பண்ணும்போது ஒரே ஸ்ட்ரிங்கா தான் இது கால்குலேட் பண்ணுது. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன், சரியா? உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி தான் இங்க ஒர்க் ஆகுது. இங்க மாதிரி தான் இங்க ஒர்க் ஆகுது. இதுதான் வந்துட்டு பேசிக்ல இது ஒரு டைப் ஆஃப் இன்டென்டேஷன் சொல்றாங்க. இந்த பேக் ஸ்லாஷ் வச்சு பிரிக்கிறது இங்க ஒரு இன்டென்டேஷன் டைப்ஸ் தான், சரியா? அடுத்தது பாருங்க, இதுலயே இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இன்டென்டேஷன்ல நான் முதவே சொன்ன மாதிரி ஃப்ரண்ட்ல பேக்ல நீங்க இன்டென்டேஷன் கொடுக்கும்போது இன்டென்ட் எக்ஸ்பயர் ஆகும். எக்ஸ்பயர் ஆகி அன்எக்ஸ்பெக்டட் இன்டென்ட் வரும். எதுனா ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் இன்டென்ட்ல, ஃபர்ஸ்ட் லைன்ல இந்த மாதிரி நீங்க கேப் விடும்போது இன்டென்டேஷன் எரர் வரும். அதுக்கான எக்ஸாம்பிள்ஸும் நான் இங்க கொடுத்துருக்கேன். நீங்க எந்த மாதிரி அன்எக்ஸ்பெக்டட் இன்டென்ட் வரும் அந்த மாதிரிலாம். ஸோ இதை ஒரு தடவை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே நீங்க ஒரு தடவை போட்டு பாருங்க. இதுல இருக்க நான் ஒவ்வொரு பிபிடியும் ஜஸ்ட் நீங்க ஸ்கிரீனை பாஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். நிறைய பேர் வந்துட்டு இந்த மாதிரி எனக்கு வந்து கோடிங் வரமாட்டேங்குது சார், எனக்கு கோடிங் வந்து ப்ராப்ளமா இருக்குன்னு சொல்றீங்க. கோடிங் ப்ராப்ளமா இருந்தா நோ ப்ராப்ளம், டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். பிராக்டிஸ் பண்ண பண்ண உங்களுக்கு தானா கோட் வந்துடும். அது மட்டும் இல்லாம என்னோட லைவ் 1 month ஃப்ரீ பூட் கேம்ப்ல நீங்க படிக்கணும்னு நினைக்கிறீங்கனாலும் அதுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்கும். நீங்க வாட்ஸ்அப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் வாட்ஸ்அப்ல இருங்க. அந்த வாட்ஸ்அப்லயே உங்களுக்கு பைத்தான் பேட்சஸ் ஆரம்பிக்கும். 1 monthக்கு ஒன்ஸ் நடந்துட்டே இருந்தாலும் அதுக்கு வந்து இன்டிமேஷன் உங்களுக்கு அந்த குரூப்ல தான் தருவாங்க. ஸோ அதுல ஸ்டே பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நிறைய ஜாவா, பைத்தான் இந்த மாதிரி எக்கச்சக்கமான கோர்சஸ் இருக்கு. பைத்தான் மட்டும் இல்ல, நிறைய கோர்சஸ் வந்து ஃப்ரீ பூட் கேம்ப் 1 month எடுத்துட்டு இருக்கோம். எல்லாரும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. நிறைய பேர் படிக்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு தமிழ்லயே ரியல் டைம்லயும் படிக்க முடியும். தேங்க்ஸ் ஆல். நான் உங்க ஹரி, குரு டெக்ல இருந்து.